வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பள்ளிகளில் சத்துணவு சாப்பிடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் பிரியாணி வழங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். முதல்வர் விஜய் கிட்ட இந்த பரிந்துரையை நான் முன் வச்சிருக்கேன். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு மற்றும் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் இந்த ரெக்கமெண்ட் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் பிரியாணி சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு டிபேட் நடக்குது. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, வெஜ் மாதிரி இல்லை நான்வெஜ் குக்கிங்கு, அதுவும் மாஸ் குக்கிங் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும். இறைச்சி தரமாக இருக்கணும், அதை ஒழுங்காக ப்ராப்பராக கழுவி இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று நடக்கலை அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடும் ஹெல்த் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு சாத்தியம்தான், கவர்மெண்ட்டு அதற்கான ஃபண்டை அலோகேட் பண்ணால் வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் பிரியாணி பள்ளிகளில் சாத்தியம்தான் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், கல்யாண்ராமன் இருக்கார்ல, அண்ணாமலையையும் அண்ணாமலையுடைய குடும்பத்தையும் தொடர்ந்து தரக்குறைவாக ஆபாசமாக விமர்சனம் பண்ணிக்கிருக்காரு. தமிழக பாஜக கும்பல் அமைதியாக வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க. கல்யாண்ராமன் மீது எந்த நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் எடுக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நல்லா பதிவு போடு அப்படின்னு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நயினார் கும்பல் கல்யாண்ராமனை. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவிடத்தில் கர்ச்சீஃபை எடுத்து தலையை கவர் பண்ணிக்கிட்டாருல அண்ணாமலை, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதுக்கு இந்த கல்யாண்ராமன் சொல்கிறாரு, பதவி வெறிக்காக கட்டின பொண்டாட்டியை கூட வித்துருவான் இந்த பொறுக்கி பைய அப்படின்னு சொல்லி பதிவு போடுறாரு. இதில் பிராக்கெட்டில் மோடியின் குடும்பம், ஆர்எஸ்எஸ் காரன், ஏபிவிபி காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பயோடேட்டாவில் இருக்குது. ஆர்எஸ்எஸ் உடைய பேரை கெடுக்கிறதுக்கு, மோடியுடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னு இது மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கல்யாண்ராமனுடைய லட்சணம் ஊர் உலகத்துக்கே தெரியுது. ஆனால் தமிழக பாஜக தலைவர்களுக்கு இன்னும் தெரியலை அப்படிங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்குது. இந்நேரம் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். இந்த கல்யாண்ராமன் சமூக வலைதளத்தில் ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணியிருக்காரு, பாஜக சித்தாந்தம் கொண்ட ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணியிருக்காரு. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? கல்யாண்ராமனை உடனே பிளாக் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்ல, கல்யாண்ராமன் ஃபாலோஸ் யூன்னு, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேயே ஐயையோ இந்த ஆளா அப்யூசிவான லாங்குவேஜ் தானே பேசுவார் அப்படின்னு பயந்து போய் உடனே கல்யாண்ராமனை பிளாக் பண்ணியிருக்காங்க. அது அவங்களே சொல்லியிருக்காங்க, ஐ டோன்ட் லைக் ஹிஸ் அப்யூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உடனே பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஊர் உலகத்துக்கே இவர் எப்படி அப்யூசிவான லாங்குவேஜ் பேசுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனால் தமிழக பாஜக கும்பலுக்கு தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா, இன்னும் நல்லா பேசட்டும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறாங்களா அமைதியாக இருந்து அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த கல்யாண்ராமனோட ஒன்றா நின்று புகைப்படத்துக்கு போஸெல்லாம் கொடுக்குறாரு. தமிழக காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள், அண்ணாமலை ஒரு கட்சியுடைய ஒரு தலைவர், இன்னைக்கு இயக்கமாக இருக்குது. அண்ணாமலையை நம்பி 19 லட்சம் 20 லட்சம் வாலண்டியர்ஸ் அவருடைய இயக்கத்தில் சேர்ந்துருக்காங்க. அப்போ ஒரு முக்கிய தலைவர், அவரையும் அவருடைய குடும்பத்தையும் தொடர்ந்து தரக்குறைவாக பேசக்கூடிய கல்யாண்ராமனை தமிழக காவல்துறை தாமாக முன் வந்து கைது செய்யணும் அப்படிங்கிறதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன். தமிழக காவல்துறை கைது செய்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனை புறக்கணிக்க போகிறோம், ஏன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு பிஓகேவை ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, மீதி பாகிஸ்தானை வேறு மாதிரி நடத்துகிறாங்க, எங்களை மட்டும் ஏற்றத்தாழ்வோடு பார்க்குறாங்க அப்படின்னு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அமைதியாக போராடியவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினதில் 32 அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. இப்போது நம்ம ஊர் ஈகோ சிஸ்டத்தை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இஸ்ரேலு பாலஸ்தீனம் இடையே ஒரு ஃபைட் நடக்குது அப்படின்னா பாலஸ்தீனத்தை காப்பாற்றுங்க, இஸ்ரேலு அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு எவ்வளவு வசனம் பேசுகிறீங்க. ஆனால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் அமைதியாக போராடிய பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் ஆர்மி காட்டு மிராண்டித்தனமான இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரு பிரபலம் கூட இப்போ வரைக்கும் கண்டிக்கலையே. ஐ ஸ்டாண்ட் வித் பிஓகே பீப்புள் அப்படின்னு ஒருத்தன் கூட ஒரு பதிவு போடலை. இந்த போலி போராளிகள் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு ஃபைட்டு நடக்குதுன்னா இஸ்ரேலை கண்டித்து பதிவு போட தெரியுதுல்ல, பாகிஸ்தானை கண்டித்து ஏன் பதிவு போட மாட்டாங்க இந்த போலி போராளிகள் அப்படிங்கிறதான் ஒரே கேள்வி.
இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.